அதுல என்ன உனக்கு டவுட்டு? எல்லாமே என் செயல் தான். தீட்டின இடத்துல தானே பதம் பார்க்க முடியும். சுதர்சனமா பேசுறாரு. என்ன பேச்சையே காணோம்? எவ்வளோ தைரியம் இருந்தா என் கண்ணத்துல அடிச்சிருப்ப. அதுக்கு நான் எப்படி பதிலடி கொடுத்துருக்கேன் பாத்தியா? இதுதாண்டி சுதர்சனம். இனி உன் அப்பா வெளியவே வர முடியாது. அவன் இமேஜ் மண்ணோட மண்ணா புதையணும். இவ்வளோ நாளா கட்டி காத்த குடும்ப கௌரவம் காத்துல பறக்கணும். டேய், நீ நினைக்கிறது நடக்காது. இந்த பூமிக்கா யாருன்னு பொறுத்திருந்து பாருடா. எல்லாம் அந்த மாமா பண்ண வேலைதான். அர்க்கணி, கிழக்கு பார்த்து கீழே உட்காரு. உட்காருமா. ஹலோ மேடம், நான் டாக்டர் மோகன் பேசுறேன். சொல்லுங்க. இங்க குணால்ங்கிற ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு. அவரை பத்தின சில டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண போது அவர் உங்க தங்கச்சி அர்க்காணியோட ஹஸ்பண்ட்ங்கிறது தெரிய வந்தது. கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றோம். என்னாச்சுடா? என்னாச்சு? ஏமா அங்க நிக்கிறீங்க? வாங்க. அம்மா, உங்க கையால அந்த தாலியை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அர்ச்சனா, என்ன அர்ச்சனா யோசிக்கிற? இந்தங்க. போங்க. என்ன அர்ச்சனா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? காலையில வச்சுட்டு நெத்திலையும் வைங்க. உன் மாங்கல்ய பலத்தால என் புள்ள 100 வயசு வரைக்கும் நல்லா வாழணுமா. நீங்க வாங்க. தீர்க்க சுமங்கலியா நல்லா இருக்கணும். அர்ச்சனாமா, சடங்கு ரெட்டப்படையில முடியக்கூடாது, ஒத்த படையில தான் முடியணும். அதனால நீங்களும் என் மருமகளுக்கு மாங்கல்யத்துல குங்குமம் வச்சு விடுங்கம்மா.
ஏமா இப்ப எல்லாரும் கண் கலங்கி அழறீங்க? அப்பா எப்படி இருக்காருன்னு தானே பார்க்க வந்தீங்க. நான் தைரியமா ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க யாரும் என்னை பத்தி கவலைப்படாதீங்கம்மா. நான் ஒன்னும் தப்பு பண்ணிட்டு உள்ள வரல. அதனால நான் கூடிய சீக்கிரமே வெளியில வந்துருவேன். என்ன பழி வாங்கிட்டு தான் நினைக்கிறவங்க எத்தனை நாளைக்கு சந்தோஷமா இருந்துட போறாங்க? நான் நிரபராதின்னு சொல்லி வெளியே வருவேன். அந்த சுதர்சன் தான் என்னை இந்த நிலைக்கு ஆளாக்குனான்னு எனக்கு நல்லா தெரியுமா. அவனை என் அண்ணன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குங்க. இது வரைக்கும் என் மேல பாசக்கார அண்ணனா தான் இருக்கான்னு நினைச்சேங்க. இப்போ மோசக்கார அண்ணனா ஆயிட்டான். இது வரைக்கும் நீங்க தான் என் உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். எப்போ உங்களை என் கண்ணு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து நானும் ஜெயில இருக்கிற மாதிரி உணர்றேங்க. நீங்க இல்லாம நம்ம பிள்ளைங்களை வச்சு எப்படி வாழறதுன்னு ரொம்ப கலங்கி போய் நிக்கிறேங்க. மாலா, பூமிகா உங்க எல்லாருக்கும் துணையா இருக்கா. அப்படி இருக்கும்போது நீங்க யாரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நானே என் பெரிய மகன் உங்களுக்கு துணையா இருக்கிற துணிச்சல்ல தான் ஜெயில தைரியமா இருக்கேன். சாமியார் சொன்னபடி எண்ணி 7 நாள்ல எழுந்து நடந்து காட்டினா, 10வது நாள்ல எதிரிகளை பந்தாடினா. அவ தொட்டதெல்லாம் தொலங்கும், கை பட்டதெல்லாம் விளங்கும்னு சாமியார் சொன்னார்ல. அதனால பூமிகாவால இனிமே நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். இப்போதைக்கு நீங்க எல்லாரும் நம்ம பெசநகர் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு எல்லா ஏற்பாடையும் பூமிகா பாத்துக்குவா. பூமிகாவுடைய மாமனாரு பெரிய செல்வாக்கானவர். அவருக்கு தெரியாத ஆளே இல்ல. அது மட்டும் இல்ல, பூமிகா எது கேட்டாலும் செய்யறதுக்கு அர்ச்சனாவும் இருக்காங்க. அம்மா, நானே நல்ல லாயரா பார்த்து எப்படியாவது அப்பாவை வெளியே கூட்டிட்டு வரேன். நான் இருக்கும்போது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்பா நமக்கெல்லாம் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க மகனா என் உயிரை கொடுத்தாவது அப்பாவை வெளியே கூட்டிட்டு வருவேன். அப்பா, நீங்க எந்த காரணத்தை கொண்டு உணர்ச்சி வசப்படாதீங்கப்பா. நீங்க எங்களுக்கு வேணும்பா. நீங்க எங்க கூட ரொம்ப நாள் வாழணும். அதனால நீங்க தைரியத்தையும் நம்பிக்கையும் இழக்காதீங்க. உங்களை எப்படியாவது நிரபராதி நிரூபிச்சு சுதர்ஷன் மாமா செஞ்ச சதிய முறியடிச்சு காட்டுறேன். குசுவோட அப்பா பேரு குசு. குசுவோட அம்மா பேரு குசு. குசு பேரு குசு. என்னப்பா இது? குசுவோட ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரே பேரு வச்சிருக்காங்க. ஏய், அடுத்தவங்க ஃபேமிலில 1008 பிரச்சனை இருக்கும். அடுத்தவங்க ஃபேமிலிக்குள்ள நோய் கூடாது உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கல? அறிவுல உனக்கு? நானும் பார்த்துட்டே இருக்கேன். வருவோம் என்னது? இப்ப நான் போய் லாயரை பாக்குறேன்ப்பா. டேய் ஆனந்த், அக்கா சொல்றத கேட்டு நடந்துக்கணும். அக்காவுக்கு கூட மாட உதவியா இருக்கணும்பா. நீ ரொம்ப பொறுப்பாவும் நடந்துக்கணும். புரிஞ்சுதா? சரியா? அப்பா, ஜோதிகாவை நினைச்சுதான்ப்பா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க அரெஸ்ட் ஆனதுல இருந்து இவ அழுதுட்டே தான் இருக்கா. இவளுக்கு நீங்க தான்ப்பா தைரியம் சொல்லணும். ஏமா ஜோதிகா, நீ இந்த மாதிரி எல்லாம் அழுதா உன் அப்பா மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? என் பிள்ளைகள்லயே செல்ல பிள்ளை நீதாம்மா. உன் மேலதான் என் உயிரையே வச்சிருக்கேன். என்ன அழாதடா செல்லம். அப்பா சீக்கிரம் வந்துடுவேன். அழாதம்மா. நீங்க பாரு, அக்கா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்கா. இது எல்லாத்துக்கும் மேல மலை மாதிரி நம்ம குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு பூமிகா இருக்கா. அழாத ஜோதிகா, அழாதம்மா. நீ இப்படி அழுதுட்டே இருந்தன்னு வையேன், அப்புறம் அம்மா சாப்பிட மாட்டா, அண்ணன் சாப்பிட மாட்டான், பூமிகா அக்காவும் மனசு ரொம்ப கஷ்டப்படுவா. என்ன, நீ படிச்ச புள்ள, நீ ரொம்ப தைரியமா தெம்பா இருக்கணும்மா. சரியா? எங்க நான் போய் எங்க அண்ணனை பார்த்து
4 வார்த்தை நாக்க புடுக்குற மாதிரி கேட்டாதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கும். மாலா, அவசரப்பட்டு அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாத. முதல்ல நான் வெளியே வரேன். உன் அண்ணன் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு வீணா பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. சரி, நடந்த விஷயத்த பேசி மனசை குழப்பிக்க வேண்டாம். ஆக வேண்டிய வேலையை பாருங்க. போயிட்டு வாங்க. பயப்படாம போயிட்டு வாங்க. ஒன்னும் கவலை இல்ல. அப்பா பார்த்து பத்திரமா இருங்கப்பா. அழாதம்மா, போயிட்டு வா. தைரியமா இரு. சரியா? அப்பா ஆனந்த் எல்லாரையும் பத்திரமா பாத்துக்க. சரியா? போயிட்டு வா. போயிட்டு வரேன்ப்பா. சின்னம்மாவை பாத்துக்கம்மா. சரிங்கப்பா. சரிம்மா, வாச்சா போயிட்டு வா. போயிட்டு வாம்மா, அழாத. வரேன்ப்பா. என்னங்க அங்க போயிட்டு வரோம். என்னம்மா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? இந்தா குங்குமம் வச்சு விடு. இந்தா வச்சு விடுமா. வச்சு விட வச்சுனே. என்னம்மா யோசனை பண்ற அப்படி? ஒன்னும் இல்ல அத்தை. இது வந்துடுறேன். ஹலோ, சொல்லுங்க. பேஷண்ட்டுக்கு இமீடியட்டா 10 யூனிட் பிளட் தேவைப்படுது. பிளட் கிடைக்கலன்னா அவர் உயிரை காப்பாற்ற முடியாது. நான் உடனே ஏற்பாடு பண்றேன். உடனே எல்லா பிளட் பேங்க்கும் இன்ஃபார்ம் பண்றேன். வாலண்டியர்ஸ்க்கும் ஃபோன் பண்ணி பிளட் டொனேட் பண்ண சொல்றேன். ஓகே மேடம், ஓகே, சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. இது பிளட் பேங்கா? இப்போ அருக்காணி காலத்துல தாலியை கட்டியாச்சு. இந்த தாலிய உங்க மவன் குணால் கட்டினதாவே நாம நினைச்சுக்கிடுவோம். 5 ஜோரும் ரெடியா இருக்குது. அதை எடுத்து சாப்பிட வேண்டியதானே? என்ன என்ன அருக்காணி? ஓகே, ரைட்டு, ஊட்டலாம். இந்தாங்க, முதல்ல நீங்க உங்க மருமகளுக்கு ஊட்டுங்க. என் மருமகளுக்கு நீங்க முதல்ல ஊட்டி நீங்க விடுங்க. முதல்ல ஊட்டுங்க. நல்ல வாய் திறந்து சாப்பிடு. என்ன போன் எடுத்துட்டு வெளியில போனா ஆளை காணோம். சரி, நான் போய் அர்ச்சனா எங்க இருக்கிறான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி. தாரு, எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுறணும். டேய், ஆமா எல்லாத்தையுமே வா. இல்ல எது கொண்டு வந்திருக்காங்க? சாப்பிட தானே. அதுவும் ரெட்ட குழந்தை வேற இல்ல. அதெல்லாம் சாப்பிடும் சாப்பிடும். நிதானமா சாப்பிடுமா, திருப்தியா சாப்பிடணும். பாத்துட்டு வந்துடுறேன். உடனே அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க. உடனே. ஓகே. என்ன என்ன அர்ச்சனா, ஒரு மாதிரியா இருக்கிற? போன்ல யார்ட்டையோ பதட்டமா பேசிட்டு இருந்த. எதனா ப்ராப்ளமா? சொல்லு. குணாலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா மாமா? உயிருக்கு போராட்டிட்டு இருக்கிறதா டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணாரு. ஐயோ, என்ன சொல்ற அர்ச்சனா? இப்பதான் அருக்காணி கடத்துல தாலி கட்டியிருக்காங்க. சந்தோஷமா 5 சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்துல குணாலுக்கு ஆக்சிடென்ட் ஆகி உசுருக்கு போராடிட்டு இருக்கிறான்னு சொல்ற?
இத எப்படி அர்ச்சனா அர்க்கானி கிட்ட சொல்றது? நானும் அதான் மாமா யோசிச்சுட்டு இருக்கேன். அர்க்கானி கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அதிர்ச்சியில அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமேன்னு பயமா இருக்கு. குணாலோட அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால வேணாம் அர்ச்சனா, இப்போதைக்கு இந்த விஷயத்த வெளியே சொல்ல வேணாம். முதல்ல ஆஸ்பத்திரி போய் குணால பாப்போம். அவன் நிலைமை எப்படி இருக்குன்னு விசாரிப்போம். அப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து மத்தவங்களுக்கு சொல்லிக்கலாம். வாங்கம்மா. ஏமா இந்தம்மா, ஏமா போமா போமா, வெளியே போமா. என்ன போமான்னு சொல்றல. என்ன போங்கம்மா. ஏதோ திறந்த வீட்டுக்குள்ள நுழையன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து நிக்கிறீங்க. ஏய், மரியாதையா பேசு. அம்மா எங்க வந்து யார்கிட்ட சவுண்ட் வர? போமா அப்படியா? போமா வெளில. என்னது வெளியே போறதா? ஏன் வீட்டுக்குள்ள நான் வந்திருக்கேன், என்ன வெளியே போக சொல்லுது? நீ யாரா? முதல்ல நீ வழி விடுறா. ஏய், இந்த அம்மா வீடா இது? பாருமா, இது எங்க முதலாளி வீடு. இதுக்குள்ள யார் வந்தாலும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு எங்க முதலாளி உத்தரவு போட்டிருக்காரு. அதே மாதிரி வந்தா அடிச்சு விரட்ட சொல்லிருக்காரு. நீங்களா மரியாதையா போயிடுங்க, இல்லன்னா அடிச்சு விரட்டுவேன். எங்க வீட்டுக்கு நாங்க வந்திருக்கோம், எங்களை அடிச்சு விரட்டிடுவியா? இங்க பாரு, மரியாதையா விலகி போயிடு, இல்லனா நீதான் அடி வாங்குவ. யார் அவங்க ஓனரு? இத பாரு, இது எங்க சொந்தமான வீடு. நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாது. எங்களை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்ட முதலாளி யாரு? நான் தான். அறிவு கட்டவனுங்களே. ஆமா, நான் தான் அந்த முதலாளி. உன் பாசமான அண்ணன் சுதர்சன், உன் பொண்ணுங்களோட தாய் மாமன். அதெல்லாம் அப்போ எப்போ நீ சொந்த தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம சதி பண்ணி அவர் ஜெயிலுக்கு அமிச்சியோ, அப்பவே உனக்கும் எனக்கும் உள்ள உறவு அறுந்து போச்சு. இனிமேல் அண்ணாங்கிற உறவை சொல்லி என் முன்னாடி நிக்காத, தள்ளிப்போ. ஏய், இது இப்ப என் வீடு, உன் வீடு இல்ல. என்னது விளையாடுறியா? இது சென்னையில இருக்கிற எங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி. இது என் புருஷன் சம்பாதிச்சது. இது போய் உன் வீடுன்னு சொல்ற? அதெல்லாம் உன் புருஷன் கிட்ட இருந்து மாத்தி என் பேருக்கு எழுதி ரொம்ப நாள் ஆச்சு. என்ன? இப்ப இது என் ப்ராப்பர்ட்டி, என் சொத்து. பேசாத இங்கிருந்து போயிடுங்க, இல்ல தங்கச்சின்னு பார்க்க மாட்டேன், தங்கச்சி பொண்ணுங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு விரட்ட வேண்டியது இருக்கும். ஏய், என்ன அடிச்சு விரட்டுவியா? எங்க கைவை பாப்போம். எங்க அப்பா கிட்ட திருட்டுத்தனமா ஏமாத்தி எழுதி வாங்கிட்டியா? ஆமா, திருட்டுத்தனமா ஏமாத்தி எழுதி வாங்கின. இப்ப என்ன பண்ண போற? இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா? நியாயத்தை பத்தி எல்லாம் நீ பேசாத மாலா. எங்கிருந்தோ வந்த இந்த பூமிகா உன் கண்ணு முன்னாடியே என்ன அரைஞ்சாலே, அப்ப எங்க போச்சு உன் நியாய தர்மம்? என்னடா இத்தனை வருஷமா பாசமா வளர்த்த அண்ணனியே கையை நீட்டி அடிச்சுட்டாலேன்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டியா நீ? இப்படி எல்லாம் பண்ணிட்டு தங்கறதுக்கு வீடு வந்து என்ன கேப்ப? இத பாரு, இது ஏன் வீடு, ஏன் புருஷன் சம்பாதிச்ச சொத்து. மரியாதையா அந்த வீட்டை விட்டு வெளியே போ. முடியாது மாலா, முடியவே முடியாது. ஏய், இந்த பூமிகா அவன் கூட இருக்கிற வரலும் நீ நிம்மதியா வாழவே முடியாது. உன்னை நிம்மதியா வாழவும் விட மாட்டேன். விடுங்கம்மா. இவர்கிட்ட என்ன பேச்சு? நம்ம வீட்டுக்குள்ள நாம போறதுக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை. வாங்கம்மா. ஏய், டேய், அடிச்சு துரத்துக்கடா அவள. ஏய், போமா அப்படி, போமா அப்படி. போன்றமா சொல்றாங்களே, போமா. போ சொன்னா. கையெடு. ஏய், சொல்லிட்டே இருக்கேனா? எழுந்து காரை விட்டுட்டு ஓடுங்க. பூமிகா, வா போலாம். பிரச்சனை எதுவும் வேணாம், வா போலாம். வாங்கக்கா. இங்க இருங்க, இருங்க. இப்போ இருக்கவனு. ஐயோ அக்கா, அக்கா வேணா, வேணா சொன்ன கேளு. ஐயோ வேணா அக்கா, சொன்ன கேளு. அண்ணா இருங்க. ஏய், அக்கா, என்ன? மரியாதையா வழி விடுங்க. அம்மா நீ அது சொல்லுமா? இல்லனா
மண்டை உடைஞ்சிர ஏய் சொல்லிட்டேன். என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடிச்சு மண்டை உடைங்கடா அவள. ஆ? ஏய் கடைசியா சொல்றேன், மரியாதையா வழி விடுங்க. ஏய் விடுங்க. ஏய் என்னடா கட்டைய கையில வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருக்கா? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அடிச்சு மண்டைய உடைங்கடா அவள. விடுங்க அக்கா. சொன்னா கீழே விட்டுருக்கா. அக்கா வாங்க நம்ம போலாம். அக்கா. ஐயோ அக்கா விட்டுருக்கா. அக்கா. வாங்க போலாம். ஐயோ அக்கா விடுங்க. போல போலகுது. ஆமா ஆமா ஆமா. அடிக்காத. எங்களை வெளியே போக சொல்றீங்க. போங்கடா.